தமிழர்களோட பங்கு பற்றி பேச வந்திருக்கேன். இந்த கேள்வி என்னை மாதிரி குட்டி பிள்ளைங்க கிட்ட கேட்டிங்கன்னா சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் 1969 தான் ஆரம்பிச்சது. அதனால நம்ம தமிழர்களோட பங்கும் அப்போதான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மருத்துவத்துறையில், விவசாயத்துறையில், கணிதத்துறையில், அப்புறம் அறிவியல் துறையில் சிறப்பாக இருந்த முத்துலட்சுமி ரெட்டி, ஜிடி நாயுடு, ஸ்ரீனிவாச ராமானுஜன், அப்புறம் சிவி ராமன் அவங்களாம் இருந்தப்போ தான் நம்ம தமிழர்களோட பங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் அவர்கள் இருந்தப்போ தான் நம்ம தமிழர்களோட பங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே தப்பு. இதெல்லாம் நம்மளோட தப்பு இல்லை. நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம தமிழர்களோட வரலாறு பற்றி நம்மளுக்கு சொல்லலாம். அதெல்லாம் விடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம தமிழர்களோட அறிவியல் அறிவுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் தான். இந்த கோவிலோட கோபுரம் உயரம் ஓலம் தெரியுமா? 216 அடி. இந்த 70 டிகிரி கோணம்ல சாஞ்சிருக்கு 4 பக்கமும். இந்த உயரமான கோபுரம் தாங்கியிருக்கிற அகலம் ஓலம் தெரியுமா? வெறும் 96 அடி மட்டும் தான். இன்னொன்று இந்த கோவில் முழுக்க கருங்கல் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. வேற எந்ததும் சிமெண்ட் மாதிரி எதுவும் பூசுறதுக்கு எந்திரமே உபயோகப்படுத்தலை. கருங்கல் வச்சு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம பார்த்தா தஞ்சாவூரே ஒரு விவசாய பூமி தானே. எப்படி அந்த கருங்கல்லாம் கிடைச்சது? எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? இன்னொன்று இந்த கோவில் 1000 வருஷம் தாண்டி இன்னும் இருக்கு. அந்த மழை, புயல், காற்று எல்லாம் தாங்கி ஒரு சின்ன விரிசல் கூட இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ தெரியுதா நம்ம தமிழர்களோட அறிவியல் அறிவு. இன்னொன்று ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மருத்துவமனைக்குள்ளே போனோன்னா நம்ம பார்ப்போம் தனித்தனியாக துறைகளை பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது குழந்தை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், அப்புறம் நரம்பியல், அந்த மாதிரி நிறைய துறைகளை பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம இந்த பார்த்துட்டு என்னடா இது நிறைய துறைகளாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஆனால் இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தர்களே இந்த நோய்களுக்கெல்லாம் தனித்தனியாக துறைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, செரிமானம் சம்மந்தமாக இருக்கிற நோய்கள்லாம் பித்த நோயினோ, நம்ம மூச்சுக்குழாய் சம்மந்தமாக இருக்கிற நோய்கள்லாம் கவ நோயினோ, மிச்சம் எல்லா நோய்களும் வாத நோயினோ துறைகளாக பிரித்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நரம்பு சம்மந்தமாக இருக்கிற இந்த இதோ வர்மம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ தெரியுறா நம்ம அறிவியலில் தமிழர்களோட பங்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு. இன்னொன்று ஒரு ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்துக்கு போனோன்னா விடுமுறைக்கு நம்ம பார்ப்போம், தாத்தா பாட்டிக்கிட்ட நம்ம மணி என்னன்னு கேட்டோன்னா அவங்க வெயிலும் வாசப்படி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெயில் வாசப்படிக்கு வந்துருச்சு, 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, என்னடா இது வெயிலும் வாசப்படி பார்த்துட்டு மணி சொல்கிறாங்க, இது சரியா அப்படின்னு நம்ம போய் கடிகாரம் பார்த்தோன்னா சரியா 4 மணியாக இருக்கும். இதான் நம்ம தமிழர்களோட இனம் எப்போ தோணுச்சோ அப்போ இருந்து அறிவியலில் நம்ம தமிழர்களோட பங்கு ஆரம்பிச்சது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அந்த வாரி விட்டக்க வரவாறு சக்க மடிச்சு ரெண்டாக்க வாரே பொங்க. சிஞ்சா 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 சிங் ஏ பொட்டு கடோரத்திலே பொட்டு ஒன்னாங்க பொட்டு ரெண்டாங்க பொட்டு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அந்த வாரி விட்டக்க வரவா ரெச்சக்க மடிச்சு ரெஞ்சக்க வாரே பொங்க. சிஞ்சா 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 சிங் ஏ பூ கடோரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அந்த வாரி விட்டக்க வரவா சிச்சக்க மடிச்சு ரெஞ்சக்க வாரே பொங்க. சிஞ்சா 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 சிங் ஏ வலவி கடோரத்திலே வலவி ஒன்னாங்க வலவி ரெண்டாங்க வலவி மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அந்த வாரி விட்டக்க வரவா ரிச்சக்க மடிச்சு ரெஞ்சக்க வாரே பொங்க. சிஞ்சா 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 சிங் ஏ சேல கடோரத்திலே சேல ஒன்னாங்க சேல
சிங்சா சிங்சா சிங் அந்த வாரி விட்டக்க வரவ ரிச்சக்க மடிச்சு ரெஞ்சக்க வாரே பொங்க சிங்சா 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 சிங் கொலுசு கடோரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னே சிங்சா 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 சிங் அந்த வாரி விட்டக்க வரவ ரிச்சக்க மடிச்சு ரெஞ்சக்க வாரே பொங்க ஔவையார் பாடசாலை அமெரிக்கா உலகின் முதல் மெய்நிகர் தமிழ் பள்ளி. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தமிழ் படிக்கலாம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே.